புதுச்சேரி எழுச்சி பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக புதுச்சேரியில் உயிரிழந்த 3 பத்திரிகையாளர் குடும்பத்தினருக்கு கௌரவ தலைவர் மதிமக ராஜா தலைமையில் முதல்வரின் நிவாரண நிதி கேட்டு மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரியில் விவசாய கடன் தீபாவளிக்குள் தள்ளுபடி செய்யப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். நாடு நலம் பெற விவசாயம் செழித்திட தர்மசாம் ராசன சமிதி சார்பில் சாரதா நவராத்திரியை முன்னிட்டு 5ஆம் ஆண்டு சதாசண்டி மகாஹோமம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதால் நோயாளிகளை வெளியேற்றிவிட்டு போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி எழுச்சி பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக புதுச்சேரியில் உயிரிழந்த 3 பத்திரிகையாளர் குடும்பத்தினருக்கு கௌரவ தலைவர் மதிமக ராஜா தலைமையில் முதல்வரின் நிவாரண நிதி கேட்டு மனு அளிக்கப்பட்டது. இதில் தலைவர் சுகுந்தன், பொது செயலாளர் ஆறுமுகம், பொருளாளர் சத்யா, துணைத் தலைவர் சிவகுமார், சங்க நிர்வாகிகள் செல்லப்பா, முனியன், ஸ்ரீதர் மற்றும் பல நிர்வாகிகள், சங்க உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். இம்மனுவில் உயிரிழந்த பத்திரிகையாளர் ரகுமான், சித்தானந்தம், ராவ் இவர்களது 3 குடும்பத்திற்கும் முதலமைச்சரின் நிவாரண நிதியிலிருந்து 10 லட்சம் வழங்க வேண்டும் என எழுச்சி பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக முதல்வரிடம் மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரியில் விவசாய கடன் தீபாவளிக்குள் தள்ளுபடி செய்யப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி ஊசூடு தொகுதி தொண்டமாநத்தம் பகுதியில் 5 லட்சம் லிட்டர் கொள்ளளவுள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் மேம்படுத்தப்பட்ட குடிநீர் திட்டத்தை துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் தொடக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், புதுச்சேரியில் விவசாயத்தை மேம்படுத்த பல்வேறு முயற்சிகள் அரசு எடுத்து வருகிறது. அந்த வகையில் விவசாயிகள் கடனாக 13 கோடி ரூபாய் அளவில் விவசாயிகள் கடன் பெற்றுள்ளனர். இதனை முதற்கட்டமாக 12 கோடி ரூபாய் அளவில் தீபாவளிக்குள் தள்ளுபடி செய்யப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். நாடு நலம் பெற விவசாயம் செழித்திட தர்மசாம் ராசன சமிதி சார்பில் சாரதா நவராத்திரியை முன்னிட்டு 5ஆம் ஆண்டு சதாசண்டி மகாஹோமம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். நாடு நலம் பெற விவசாயம் தழைத்திட எல்லா விதமான சங்கடங்களும் நீங்கி நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று பயமின்மை, பகைவர்களிடமிருந்து பாதுகாப்பு ஆகிய பிரத்யோக பலன்களை அடையும் வகையில் ஆண்டுதோறும் புதுச்சேரி தர்ம சம்ரட்சண சமிதி சார்பில் சாரதா நவராத்திரியை முன்னிட்டு 5ஆம் ஆண்டு மகாஹோம நிகழ்வு புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை தனியார் பள்ளியில் நடைபெற்றது. இன்று காலையில் விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கிய இந்த யாகம் சப்தசதி பாராயணம், சப்தசதி ஹோமம் மற்றும் தீபார்த்தனை நடைபெற்றது. இந்த யாகத்தில் 50 கிலோ அளவில் நவதானியங்கள், மலர்கள், காய்கறிகள், பழங்கள் கொண்டு மகா யாகம் நடத்தப்பட்டது. கீதாராம் சாஸ்திரிகள் தலைமையில் நடைபெற்ற சதசண்டி மகா ஹோமத்தில் புதுச்சேரி மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தரிசனம் செய்தனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதால் நோயாளிகளை வெளியேற்றிவிட்டு போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு புதுச்சேரி மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்து நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கானோர் மருத்துவம் பார்த்து செல்கின்றனர். இந்த நிலையில் இன்று ஜிப்மர் மருத்துவமனையில் வெடிகுண்டு வைக்கப்பட்டு இருப்பதாக இமெயில் மூலம் மிரட்டல் வந்துள்ளது. இதனையடுத்து ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் போலீசாருக்கு அளித்த தகவலின் அடிப்படையில் புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா தலைமையில் 2 மோப்ப நாய்களுடன் போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் ஜிப்மர் மருத்துவமனைக்கு விரைந்து சென்று அங்குள்ள நோயாளிகளையும் உறவினர்களையும் உடனடியாக வெளியேற்றிவிட்டு அதிரடியாக சோதனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒன்றிய அரசின் மத்திய கல்விக் கொள்கையை திரும்பப் பெற வலியுறுத்தி புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் தொல்தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒன்றிய அரசின் மத்திய கல்விக் கொள்கையை திரும்பப் பெற வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி அண்ணா சதுக்கம் அருகில் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் பாவனன் தலைமை தாங்க புதுச்சேரியில் உள்ள 22க்கும் மேற்பட்ட சமூக அமைப்பை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.
இந்த ஆர்ப்பாட்டத்தில் தனிக்கல்வி வாரியத்தை உருவாக்கிட வேண்டும். வரலாறு மற்றும் வரலாற்று தலைவர்களை அனைத்து தலைமுறையிலும் கற்றறியும் வண்ணம் கல்வியை தமிழ் வழியில் வழங்கிட வேண்டும். அனைத்து அரசு பள்ளிகளிலும் முன்பிருந்தது போல தமிழ் வழி கல்வி அமல்படுத்த வேண்டும். புதிய கல்விக் கொள்கையை திரும்ப பெற வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகள் இதில் வலியுறுத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். காரைக்காலில் நவராத்திரியை முன்னிட்டு புகழ்பெற்ற வடமரைக்காடு ஸ்ரீ ஒப்பில்லா மணியார் தேவஸ்தானத்தில் நவராத்திரி விழா 5ஆம் நாளன்று ஸ்ரீ சவுந்தராம்பாள் தாயார் குழலுதும் கிருஷ்ணன் அலங்காரத்தில் அருள்பாலித்தார். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்த வடமரைக்காடு ஸ்ரீ ஒப்பில்லா மணியார் தேவஸ்தானத்தில் நவராத்திரி கொலு தர்பார் கடந்த 3ஆம் தேதி துவங்கியது. நவராத்திரி 5ஆம் நாளன்று மூலவர் ஸ்ரீ சவுந்தராம்பாள் தாயாருக்கு திரவிய பொடி, மஞ்சள், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பலவண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரத்திலும் உற்சவர் ஸ்ரீ சவுந்தராம்பாள் தாயார் குழலுதும் கிருஷ்ணன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். சுவாமிகளுக்கு சிறப்பு ஆராதனை மற்றும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாக அதிகாரி வேலுமணி உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். டெங்கு கொசு மருந்து அடிக்கும் பணியில் ஈடுபட்ட அன்னையர் யோகப்பிரியா விஜயகுமார் ஷில்பா அறக்கட்டளை. புதுச்சேரி மணவெளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள அன்னையர் யோகப்பிரியா விஜயகுமார் ஷில்பா அறக்கட்டளை பல்வேறு சமூக பணிகளை செய்து வருகிறது. அந்த வகையில் தற்போது டெங்கு தொற்று அதிகரித்து வருவதை தடுக்கும் நோக்கில் தானம்பாளையம், ஆண்டியார்பாளையம், பிள்ளையார் திட்டு, நல்லவாடு போன்ற டெங்கு தொற்று அதிகரித்து வரும் பகுதிகளில் டெங்கு கொசு ஒழிப்பு மருந்து அடிக்கும் பணியில் நேற்று ஈடுபட்டது. இப்பணி துவக்க நிகழ்ச்சியில் அறக்கட்டளை தலைவர் யோகப்பிரியா, துணைத் தலைவர் விஜயகுமார், செயலாளர் சிவராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி எழுச்சி பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக புதுச்சேரியில் உயிரிழந்த 3 பத்திரிகையாளர் குடும்பத்தினருக்கு கௌரவ தலைவர் மதிமக ராஜா தலைமையில் முதல்வரின் நிவாரண நிதி கேட்டு மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரியில் விவசாய கடன் தீபாவளிக்குள் தள்ளுபடி செய்யப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். நாடு நலம் பெற விவசாயம் செழித்திட தர்மசாம் ராசன சமிதி சார்பில் சாரதா நவராத்திரியை முன்னிட்டு 5ஆம் ஆண்டு சதாசண்டி மகாஹோமம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதால் நோயாளிகளை வெளியேற்றிவிட்டு போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர்.